ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்கணும், அதுதான் என் ஆசை கூட. ஆந்திராவில் இருக்க ஒரு லாட்ஜோட ரிசப்ஷனிஸ்ட் வந்து போலீஸ் கால் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி 3 நாளைக்கு முன்னாடி 5 பேர் எங்க லாட்ஜில் ரூம் எடுத்தாங்க. So, அந்த ரூம்ல இருந்து இது வரைக்கும் அவங்க வெளியே வரவே இல்லை, உள்ளவும் போகவே இல்லை, வெளியே வரவே இல்லை. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, தொடர்ந்து தட்டினாலும் திறக்க மாட்டேறாங்க, நீங்க வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ணி சொல்றாரு. போலீஸும் உடனே வந்து திறந்து பாக்குறாங்க. திறந்து பார்த்தா போலீஸ் ஷாக். ஏன்னா அந்த 5 பேர்ல 2 பேர் அந்த ரூமோட ஆள்ல தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. மத்த 3 பேர் எங்கன்னு சொல்லி தேடும் போது பாத்ரூம் திறந்து பாக்குறாங்க. அந்த மத்த 3 பேரும் பாத்ரூம்ல தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஷாக்கிங். இது கொலையா இல்ல தற்கொலையா? இந்த மரணத்துக்கும் இந்த லாஜிக் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதை பத்தி தான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ முழுக்க முழுக்க இதை பத்தி தான் பேச போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆந்திராவில் நந்தியால மாவட்டத்தில் இருக்க ஸ்ரீசைலம் அப்படின்ற ஒரு ஊரோட பிசியஸ்ட் ஏரியாவில் ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது. அப்படி நின்று அந்த ஆட்டோவில் இருந்து 5 பேர் இறங்குறாங்க. அந்த 5 பேர் யாரான்னு பார்த்தீங்கன்னாக்கா சுதாகர், ஒரு வயசு பார்த்தீங்கன்னா 36. அப்புறம் அகில ஆதிலட்சுமி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 55 வயசு அவருக்கு. அப்புறம் மல்லேஸ்வரி, அவங்களுக்கு வயசு வந்து 45. அப்புறம் ஸ்ரீதேவி, அவங்களுக்கு 33 வயசு. அப்புறம் மணிகாந்தா அப்படின்னு சொல்லப்போற ஒரு சின்ன வயசு பையன், அவர் வயசு பார்த்தீங்கன்னா 15. இப்படி எல்லாரும் 5 பேரும் அந்த ஆட்டோல இருந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு திரும்பி பாக்குறாங்க. அவங்களுக்கு முன்னாடி வத்தேரா சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட்ஜ் இருக்கு. ஸோ உடனே அந்த லாட்ஜுக்குள்ள போறாங்க. ஸோ ஸ்டே பண்ணுற ரூம் வேணுத்துக்காக அந்த லாட்ஜுக்குள்ள போறாங்க. உள்ள போய் லாட்ஜோட ரிசப்ஷனிஸ்ட் அந்த ரூம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ப்ரூஃப் கொடுங்க சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவங்க சில ப்ரூஃப் தான் கொடுக்குறாங்க. இந்த எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஒரு கீயை கொடுக்குறாரு. அது எந்த ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா 11. நேராக ரூம் 11க்கு போறாங்க. உள்ள ஸ்டே பண்றாங்க. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. இப்படி 3 நாள் ஆகி உள்ள யாரும் போல, வெளியே யாரும் வரல, அங்கிருந்து எந்த காலும் வரல. உடனே லாட்ஜில் இருந்து ஒரே சந்தேகம், எதுவும் போன வர மாட்டேங்குது, எதுவும் ஃபுட் ஆர்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் ஃபுட் வாங்குறது வெளியே வர மாட்டேன்றாங்க. இப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் லாட்ஜில் ஒரு டவுட் வருது. ஏன்னா 3 நாளா யாராவது சாப்பிடாம இருக்க முடியுமா? தண்ணி கேட்கல, சாப்பாடு கேட்கல. ஸோ அவங்க வெளியே வந்தா கூட கால் பண்ணியா சொல்லுவாங்க இல்லையா, இது மாதிரி எங்க ஃபுட்டு வேணும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 நாளா எந்த ஒரு விஷயமே நடக்கல. இதனால லாட்ஜில் இருந்துட்டு ஒரு சந்தேகம் வருது, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போய் ரூம் தட்டுறாங்க. திறக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி பல டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க, ரூம் திறக்கவே இல்லாமல். சரி, அவங்க விட்டுருக்காங்க, இது பிஸியாக இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருக்காங்க. ஸோ 3வது நாள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பேட் ஸ்மெல் அந்த ரூம்ல இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அந்த லாட்ஜோட மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கெஸ்ட் வந்தாங்க, 5 கெஸ்ட் வந்தாங்க எங்க ரூமுக்கு. சரி, எங்க ரூம் தான் ஸ்டே பண்றாங்க. ஒரு 3 நாள் அவங்க வெளியே வரவே இல்லை, எந்த ஒரு ஃபுட்டு வாங்குறது வெளியே வரல, ஒரு காலம் இல்லை, என்னாச்சுன்னு தெரியல. இப்போ வந்து ஒரு பேட் ஸ்மெல் வருது, நீங்க வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ணி சொல்றாங்க. உடனே போலீஸும் வந்து அந்த ரூமை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா போலீஸ் எல்லாருக்கும் ஷாக், பயங்கரமான ஷாக். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரூம்ல ஸ்டே பண்ணாங்க 5 பேர். அந்த 5 பேர்ல வந்து 3 பேர் பெண்கள், 3 பேர் வந்து ஆண்கள். சரி, 2 பேர் வந்து ஆண்கள். இது மொத்தம் 5 பேரும் அந்த ரூம்ல இருக்காங்க. திறந்து பார்க்கும்போது அந்த ரூமோட ஹாலோட ஃபேன் இருக்கு இல்லையா, அந்த ஃபேன்ல 2 பேரும் தூக்கில தொங்கியிருக்காங்க. அது மணிகண்டன் சொல்ல பண்ண அந்த சின்ன பையனும், அப்புறம் சுதாகர்னு சொல்ல பண்ற அந்த அவரும், 2 பேரும் ஃபேன்ல தூக்கில தொங்கிட்டு இருக்காங்க. சரி, மொத்த 3 பேர் எங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல தேடுறாங்க. ஒன்னு கடைசியா பாத்ரூம்ல பாக்குறாங்க. பாத்ரூம்ல பார்த்தா அந்த 3 லேடிஸும் பாத்ரூம்ல தூக்கில தொங்கிட்டு இருக்காங்க. இது 5 பேரும் தூக்கில தொங்கிட்டு இருக்காங்க ரூம்ல. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க, இது வரைக்கும் போலீஸுக்கு தெரியல. இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது கொலையா இல்ல தற்கொலையா? யாராவது இவங்களை தற்கொலை பண்ண சொல்லி தூண்டுனாங்களா, இல்ல லாட்ஜில இருந்து ஏதாவது ப்ரெஷர் பண்ணாங்களா, இந்த லாட்ஜில இருந்து கொலைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இது பல கோணங்கள்ல போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த 5 பேர் எந்த ஊரை சேர்ந்தவங்க, எதுக்காக இவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஊரை கண்டுபிடிக்கிறாங்க. அது அதே ஆந்திராவில் ஸ்ரீ சத்யசாய் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மாவட்டத்துல பட்டலப்பள்ளி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்ததான் இந்த 5 பேரும். அந்த கிராமத்துல இருந்துருந்தா இங்க ஸ்ரீசைலம் சொல்லப்படுற அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. எதுக்காக அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறோம்? இல்ல வேற எங்கன்னா போயிட்டு அங்க என்ன பிரச்சனை நடந்து, இல்ல இங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா? இந்த லாட்ஜுக்கு வரது முன்னாடி எங்கெங்க போனாங்க, அங்க என்ன நடந்தது, இப்படிலாம் வந்து ஒரு சிசிடிவி எதனா கிடைக்குமா, அந்த ஃபுட்டேஜ் எதனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு போலீஸும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ மக்களை இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கி
அந்த ரூம்ல 5 பேரும் தூக்குல தொங்கின சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? இதை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.